पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம், 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகத்துல ஞானியோட திருஷ்டிய சொல்லி முடிச்சிருக்க. ஞானியோட திருஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எல்லா காரியங்களும் லோகத்துல நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய மாயாதான் எல்லா காரியத்தையும் பண்ண வைக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வெறும் பார்க்கிறவனா, திரஷ்டாவா, சாட்சியா இருக்கேன். இதான் உண்மை. சைத்தன்யம் வெறும் பிரகாசம், வெறும் பிரகாசம். இந்த லைட் ரூம்குள்ளார இருக்கு. இது எதையும் பண்றதில்லை, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதா மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆக்ஷன்லாம் யார் பண்றா? திரிகுணாத்மிகா மாயையினால உண்டானதுதான் தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த லோகம் எல்லாம் மாயையோட காரியம். அப்போ வெளியில இருக்கிற விஷயங்களோடு இந்த இந்திரியம், மனசு, புத்தி எல்லாம் கனெக்ட் ஆகுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் பண்றேன் அப்படின்னு. வாஸ்தவத்துல நம்ம எதையுமே பண்ணல, வெறும் சாட்சியா நான் இருக்கேன். இந்த விதமா என்ன பண்றான், நிச்சயம் பண்ணி ஞானி புருஷன் அறிகின்றான். பார்க்கும் போதும், கேட்கும் போதும், நுகரும் போதும், ஸ்மெல் பண்ணும் போதும், எல்லா காலத்திலையும், எமைக்கும் போதும், எல்லா காரியத்திலையும் நான் செய்யவில்லை, இந்த மாயை தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தாரணா பண்றான். நிச்சயமா இதுதான் சத்தியம் அப்படின்னு அவன் நிக்கிறான் அப்படின்னு 9வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. 8, 9. அப்ப சொன்னதுக்கு பிறகு ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா அதை அடையணுமே சுவாமி, நம்ம அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 9வது ஸ்லோகம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல இருந்தே கர்மயோகத்தை ப்ராசஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கர்மப்பல தியாகம், கர்மப்பல தியாகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மத்தை தூக்கி பகவான் இடத்துல போடுறது, நான் பண்ணல பகவான் பண்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவானும் பண்ணல நானும் பண்ணல, வெறும் மாயை தான் பண்ணுது அப்படின்னு 3வது ஸ்டெப் போகிறது. அதான் ஞானியோட நிலை. அப்போ கர்ம யோகத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கர்த்திருவத்தை நாசம் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் பலத்தியாகம், 2வது கர்மத்தை பார்த்தீங்கன்னா பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு நான் ஸ்லேவ் அப்படின்னு நினைக்கணும். நான் கர்த்தா இல்லை, முக்கிய கர்த்தா நான் இல்லை, உள்ள இருந்து பகவான் இயக்கிறார் அப்படின்னு. 3வது ஸ்டெப், அவரும் பண்ணல நானும் பண்ணல, நானும் அகர்த்தாவா இருக்கேன், பகவானும் அகர்த்தாவா இருக்கார், பண்றதெல்லாம் மாயை தான் பண்ணுது அப்படின்னு. இதுதான் ஞானத்தோட ஸ்டெப்ஸ் சொல்லியாச்சு. அப்ப இதை அடையறதுக்கு திரும்பவும் ஆச்சாரியர் என்ன பண்ணார், 10வது ஸ்லோகத்துல இருந்து கர்மயோகத்தை திரும்ப ஆரம்பிக்கிறார். கர்மயோகம்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதையில கர்மயோகம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா மனசுல எப்பவுமே திரும்ப மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்லோகம் தான் கர்மயோகத்தோட பிரதான ஸ்லோகம். பிரம்மன் யாகாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோதியஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா. அற்புதமான ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். பிரம்மணி ஆகாய, பிரம்மணி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சகுண ஈஸ்வரன் இடத்துல ஆரம்பிக்கிறோம்னு. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா சகுண பிரம்மத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு சங்கம் தெக்துவா, பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுறது, ஆசக்தின்னு சொல்றோம். அந்த சங்கத்தை விட்டுடுறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபியூச்சர் மேலேயே தான் கவனம் இருக்கு. என்ன ஃப்ரூட் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் ஃப்ரூட்டை பத்தி யோசிப்பே இல்லாம பிரசன்ட்ல மட்டும் கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சங்கம் தெக்துவா கரோத்தியா, எவன் செய்கிறானோ லிப்பியத்தே நசபாப்பேன, அவன் பாப்பத்தினால் தொடப்படுவதில்லை, சம்பந்தப்படுவதே இல்லை. எப்படி அப்படின்னா பத்மபத்திரம் இவாம்பசா. எப்படி பத்மபத்திரம்ன்ற தாமரை இலை பார்த்தீங்கன்னா தண்ணீரிலேயே கிடக்குது, அம்பசிலேயே கிடந்தாலும் தண்ணீர்ல ஒட்டுறதே இல்லை தண்ணீரோட. அதே மாதிரி கர்மத்தை பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எந்த புண்ணியமும் பாப்பமும் அவனை தொடவே தொடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் சொல்லிச்சு. இன்னையில இருந்து பாடம் 11 இருந்து ஆரம்பிக்கும்.
அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல போறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா யோகிகள் அப்படின்னு பேரு, கர்ம யோகிகள். இந்த மோட்ச மார்க்கத்துல போறவன் தான் இந்த கர்மயோகத்தை பண்ண போறான் ஒழிய மோட்ச மார்க்கத்துல போகாதவன் கர்மயோகத்தை பண்ண போறதில்லை. இந்த மோட்ச மார்க்கத்துல முதல் ஸ்டெப் இதுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் 11வது ஸ்லோகத்துல சொல்றார், யோகிகளை பத்தி ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறார். காயே நமனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்யா கேவலைர் இந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. யோகினஹ கர்ம குர்வந்தி. யோகிகள்னா யாரையோ இதுல இருக்கிறவங்க நினைக்காதீங்க, எங்க காட்டுக்குள்ளார இருக்கிற யோகிகள் அவங்கள நினைக்காதீங்க. சொசைட்டில இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு நீங்க தான், வேற யாரும் இல்லை, உங்களை பத்தி தான் பேசுது. நீங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க யோகி தான். யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்ம குருவந்தி. யோகினஹா கர்ம குருவந்தி. யோகிகள் கர்மத்தை செய்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு டியூட்டி இருக்கு. ஆனா அந்த டியூட்டியை பண்ணும்போது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே இந்திரியங்களாலையும் வெறுமனே கேவலை கேவலைன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா கேவலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறுமனேன்னு அர்த்தம். வெறுமனே காயேன வெறுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி ஒர்க் பண்ணுது. வெறுமனே மனசுனால சிந்தனை பண்றீங்க, வெறுமனே புத்தியினால தீர்மானம் பண்றீங்க, சங்கல்பிக்கிறீங்க. வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களால ஒர்க் அவுட் பண்றீங்க எல்லாத்தையும். அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது வெறுமனேன்னு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா பலனோட அட்டாச்மெண்ட் இல்லை. என்ன நடக்கும் ஃபியூச்சருக்கு போகாம பிரசன்ட்ல மட்டுமே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பலனோடையும் சம்பந்தப்படாம நம்மளது வந்து ஃபியூச்சருக்கே போயிட்டு இருக்கு. பலன் வந்து எப்பவுமே ஒரு கர்மா பண்ணுனா பலன் வந்து பாத்தீங்கன்னா உடனே கிடைக்கிறது இல்லை. என்ன கிடைக்குது, கொஞ்சம் டைம் எடுத்துதான் அது பலனா பரிணமிக்குது. அப்ப அந்த பலன் பக்கம் போகும்போதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். பலன் சம்பவிக்கும் போது நம்மளால தாங்க முடியறது இல்லை, சுகம் துக்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் என்ன பண்றாங்க, வெறுமனே பண்றேன் அவ்வளவுதான், இது லாபமும் நஷ்டமும் எனக்கு தெரியாது. காயத்தினால உடம்பால நான் பண்றேன், மனசுனால நான் வந்து சிந்திக்கிறேன். எதுக்காக பண்றீங்க, அதெல்லாம் இல்லை, இந்த காரியத்துக்காக டியூட்டி கொடுத்துருக்கு, இதை பண்றேன், இதை சிந்திக்கிறேன். ஒரு காரியம் பண்ணும்போது சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப பாடம் எடுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கலாம் இல்லை. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் வேணும்னு ஒரு தீவிரமான தன்மையெல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் வேணும் பண்ணா கேட்டியா, கொடுத்தா கொடுக்கு காட்டிப்போ, உன்னோட காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீ கொடுத்துருக்க ஒரு ரோல், ஆச்சாரியார்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கியா, ஆச்சாரியார் ரோலோ அந்த பாடத்தை நல்லா எவ்வளவு நல்லா பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணணும். இந்த சிந்தனை இருக்கா, அப்ப நாம சிந்தனையும் பண்றேன், நான் மனசுனால சிந்தனை பண்றேன், புத்தியினால நல்லா அனலைஸ் பண்றேன், நல்லா வந்து நிச்சயம் பண்றேன். ஆனா இதுக்கு பின்னாடி மோட்சம் வேணுமா சுவாமி அப்படின்னு கேட்டா மோட்சமா மண்ணாங்கட்டியா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சேவக், அவ்வளவுதான். பகவான் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்கார். அவர் தான் உள்ள எல்லாத்துக்குள்ளாரே இருக்க. அப்ப கேட்கறவனும் அவன் தான், பாடம் எடுக்கிறவனும் அவன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பலன்லாம் இங்க ஒண்ணும் இல்லைங்க, எந்த பலனும் இல்லை. இந்த லோகம் வந்து எனக்கு பலன், இந்த லோக்கமே எனக்கு வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும். அதனால இந்த லோக்க பலன்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெறுமனே உடம்பாலையும் மனசுனாலையும் புத்தியினாலையும் இந்திரியங்களாலையும் யோகிகள் கர்ம குருவர். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க யோகியா இல்ல யோகி இல்லையா அப்படின்னு. அப்ப யாரும் வந்து காட்டுல போய் இருந்துதான் யோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்ம யோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நாட்டுல இருந்துகிட்டே ஒவ்வொரு காரியத்திலையும், இப்ப நீங்க பாடம் படிக்கிறீங்கல்ல, இப்ப பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் டியூட்டி ஒரு முமுட்சுவா இருந்துகிட்டு பாடம் கேட்கணும், அவ்வளவுதான். இது லாபமோ நஷ்டமோ, பகவான் கிடைப்பாரோ, மோட்சம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பாடம் கேட்கறது என்னோட டியூட்டி, பாடத்தை கேளுங்க, சின்சியரா பாடம் கேளுங்க. எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துக்காக மட்டுமே காரியம் பண்ணு, அந்த காரியத்துக்காக மட்டும். யுத்தாய யுஜ்யஸ்வ, மனசுல நல்லா வச்சுக்கணும். யுத்தத்துக்காகவே யுத்தத்தை பண்ணணும். ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காரியம் பண்றதுக்காகவே அந்த காரியத்தை பண்ணணும். அப்ப உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஒரு கர்மத்தை பண்றோம். ஆனா பின்னாடி பலனுக்கு போயிடவே போயிடாது.
அப்படி பண்ணினீங்கன்னா அப்படிதான் யோகிகள் கர்ம குருவந்தி. ஏன் பண்றாங்க அப்படின்னா, எப்படி பண்றாங்க? கண்டிஷன் என்ன? சங்கம் தியக்துவா சொல்லிட்டேன். சங்கத்தை விட்டுட்டு என்ன நடக்குமோ ஃபியூச்சர்ல லாபம் கிடைக்குமோ, நஷ்டம் கிடைக்குமோ, மானம் வருமோ, அப்பமானம் வருமோ, இதெல்லாம் எதையுமே யோசிக்காம, சுகம் துக்கம் எதையுமே யோசிக்காம சங்கம் தியக்துவா அப்படின்னா பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஆத்ம சுத்தை. ஒரே கோல். என்ன கோல் நமக்கு இருக்கணும்? ஆத்மா சுத்தி ஆகணும். ஆத்மான இந்த இடத்துல அந்த கரணம். அந்த கரண சுத்திக்காக தான். அந்த கரணத்துல என்ன சுவாமி பொல்யூஷன் அப்படின்னா, ராகத்வேஷம் தான் பொல்யூஷன். இந்த ராகத்வேஷத்தினாலதான், அட்டாச்மெண்ட்னாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா சித்தம் சமநிலையில இல்லாம சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப டைரக்டா சொன்னீங்க அப்படின்னா, சித்தத்துல இருக்க பொல்யூஷன் சித்தத்தோட சஞ்சலம், மனசோட சஞ்சலம் தான் அசுத்தம். பொல்யூஷனே அதுதான். அதுக்கு காரணம் எது? சித்தம் ஏன் சஞ்சலிக்குது? அதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷம். அப்ப அந்த ராகத்வேஷத்தை பாத்தீங்கன்னா நாசம் பண்ணினாதான் நான் மோட்ச மார்க்கத்துல ஆத்ம அனுபூதி நான் பண்ண முடியும். அதுக்காக பாத்தீங்கன்னா ஆத்ம சுத்திக்காக, அந்த கரண சுத்திக்காக வெறுமனே பலன் மேல ராகத்வேஷம் இல்லாம, ஆசையும் வெறுப்பும் எதுவும் இல்லாம என்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அந்த டியூட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா பண்றாங்க. யாரு? யோகிகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 1, 10, 11 அதோட கண்டினியூட்டி. அப்ப 10வது ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு சொல்லியிருக்கோம். முக்கியமானது அதுதான். நீங்க பாட்டு கர்மம் பண்ணிக்கிட்டு பாவம் இல்லாம போச்சு அப்படின்னா வேஸ்டா போயிடும். ஒரு டைம்ல என்ன வெறுப்பாயிடும் உங்களுக்கு. ஈஸ்வர பாவத்தோடு ஈஸ்வரனுக்கு நான் பூஜை பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்றது, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றது. பலன் கிடைக்கும் போதெல்லாம் பகவானோட பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு பண்றது. எது கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகவான் என்ன கொடுக்குறாரோ அது போதும் அப்படி. அப்ப என்ன அர்த்தம்? பாடி மைண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரூட் மேல பகவான் கையில இருக்கா, அப்படி என்ன கொடுத்தாலும் சரின்னு அதை பத்தி கவனம் இருக்காது. எந்த கர்மா பண்ணாலும் அது பாத்தீங்கன்னா கீழானது மேலானதுன்னு எந்த கர்மாவும் இல்லை. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? சின்ன சின்ன காரியம் பண்ணும்போது கூட ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார். நான் ஸ்லேவா இருந்து அவருக்கு பண்றேன், தாசன் நான் அப்படின்னு பண்றேன். சொன்னதுக்கு பிறகு 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. 2 பேரை பத்தி இங்க சொல்லப்படுறார். ஒருத்தன் யுக்தன் அப்படின்னு ஒரு ஆள். யார் யுக்தன்? யோகிக்கு பேரு யுக்தன் அப்படின்னு பேரு. யோகத்தோடு கூடினவன், யோகத்தோடு சேர்ந்து இருக்கிறவன். நம்ம தான் யோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்ல இப்போ. அப்போ பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? செலக்டிவா பண்ணுவோம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா இந்த ஸ்லோகம் கீதா முடிக்கும் போது சொல்லிட்டு போயிடுவோம். பூஜை பண்ணும் போது சொல்லுவோம், ஏதாவது ஜபம் பண்ணி முடிச்சோன்னு சொல்லுவோம். அந்தந்த டைம்ல மட்டும் சொல்லுவோம். ஆனா எல்லா டைம்லயும் நம்ம சொல்றது இல்லை. அப்ப யுக்தனா இருக்கணும், யோகியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா கர்மத்துக்குள்ளயும் சர்வபாவேன, முக்கியமான வார்த்தை, சர்வபாவத்திலையும் என்ன அர்த்தம்? காயா வாச்சா மனசா எதுல பண்ணினாலும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். எந்த காரியம் பண்ணாலும் எல்லா காலத்திலையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட யோகி யுக்தன். அந்த யுக்தன் என்ன பண்றான்? கர்ம பலம் தியக்த்வா, பலனை எல்லாத்தையும் தியக்த்வா, விட முடியுமா பலனை? யோசிச்சு பாருங்க. எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி an equal reaction. யதா கர்ம ததா பலன். நீங்க எந்த விதமா கர்மம் பண்றீங்களோ அந்த விதமா பலன் கிடைச்சே ஆகும். நான் பாத்தீங்கன்னா ஒரு பால் எடுத்து மேல ஆகாசத்தை நோக்கி வேகமா மேல எறிகிறேன். திரும்ப ரிட்டர்ன் வராதுன்னு நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிராவிட்டி என்ன ஆகும்? திரும்ப அந்த பால் கீழே தான் விழுவும், கல்லோ பாலோ. அப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கதான் செய்யும், பலன் கண்டிப்பா இருக்கும். அப்ப பலனை விட்டுட்டுன்னா என்ன அர்த்தம்? கர்ம பலம் தியக்துவான என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, பர்ம பலனை பத்தின யோசிப்பு இல்லாம, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அது கோலை பத்தி யோசிக்காம, எல்லாமே ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அது அப்படின்னு அதுல இருக்கிற போக்கஸை பாத்தீங்கன்னா விட்டுறது. பலன்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும்
அதுல இருக்கக்கூடிய கவனத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபுல் டைம் ஒர்க் பண்றதுலயே இருக்கிறது. அதான் கர்ம பலம் தியக்துவான்னு அர்த்தம். கர்ம பலனை யாரும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்றதுக்கு பேர் தான் கர்ம பலம் தியக்துவா. அதான் முதல்லயே 10வது ஸ்லோகத்தை சொல்லிருக்கு, பிரம்மன் யாதாய கர்மா. ஈஸ்வரனிடத்துல கர்மத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கு பேர் தான் தியாகம்னு பேர். கர்ம பலனை எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுதான் தியாகம். அந்த தியாகத்தை பண்ணிட்டு என்ன பண்றாங்க இந்த யோகிகள்? சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகேம். நைஷ்டிகேம் சாந்திம் ஆப்னோதி. நிஷ்டையினால உண்டாகக்கூடிய பரமசாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகிறார்கள். அப்போ ஒருத்தன் கர்ம யோகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மெதுவா 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 அந்த கர்ம யோகம் மெதுவா சமத்துவத்தை கொடுக்கும். சமத்துவத்தை கொடுத்தோன்னு மெதுவா மெதுவா கர்மத்தை நீங்க விட்டுருவீங்க. இந்த ஞானத்துல மெதுவா கிரகணம் ஈஸியா ராகத்வேஷம் இல்லை அப்படின்னா, மனசு சாந்தமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார நல்லா போய் செட்டில் ஆகும். மனநமும் நல்ல முறையில நடக்கும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல கண்ணமூடி உட்கார்ந்தீங்கன்னா இந்த கர்மயோகத்துல பண்ணின அந்த சமத்துவம் இருக்குல்ல, கர்மயோகத்துல கிடைச்ச அந்த மனசோட சாந்தி, இது பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல பேஸா இருக்கும். நீங்க நிதித்தியாசனத்துல ரொம்ப குவைட்டா உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்ன ஆகும்? நல்ல நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியும். அந்த நிஷ்டையிலிருந்து உண்டாகக்கூடிய சாந்திக்கு பேரு நைஷ்டிகீம் சாந்தின்னு பேரு. நைஷ்டிகீம் சாந்தின்னு என்ன அர்த்தம்? நிஷ்டையினால உண்டாகக்கூடிய சாந்தி எதுனா மோக்ஷம். 100% சாந்தி. இந்த மொத்த சம்சாரமும் சாந்தி ஆயிடும். தான் 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 தான்ற அந்த பிரம்மஸ்வரூபத்துல நிலை பெற முடியும். அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை விட்டுட்டு ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நான் சொன்னேன்ல, உத்தரகாசிலேயோ இல்ல இதுலயோ நம்ம தபஸ் பண்றேன்னு போய் உட்கார்ந்துருவாங்க. உத்தரகாசில அற்புதமான ஏரியா. ஆனா பாத்தீங்கன்னா காமத்தோட போய் உட்கார்ந்து இருப்பாங்க சன்னியாசிகள். பேர் பண்ணிப்பாங்க, நான் ரிஷிகேஷ்ல இருந்து போகும்போது நான் உத்தரகாசி போய் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு போய் அங்க உட்கார்ந்துட்டு கங்கோத்திரியிலையும் ஹிமாலயாஸ்ல எங்கேயா உட்கார்ந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆசையோட உட்கார்ந்துட்டு வேற காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா உட்கார முடியாது. நீங்க முன்னாடியே என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கும் போதே ஒருத்தர் பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி, எனக்கு ஒண்ணு வேணாம் சுவாமி, எனக்கு ஒண்ணு வேணாம், நீதான் வேணும் அப்படின்னு வீட்டுல இருக்கும் போதே ஒரு பிராக்டிஸ் நடந்ததுன்னு வச்சுங்க. அப்ப காட்டுல போய் உட்காரும் போது உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. நீங்க வீட்டுல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை பண்ணாம, அந்த நிஷ்காமிய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, காட்டுல போய் உட்கார்ந்தாலும் நீங்க பலனை ஆசைப்பட்டு தான் உட்காருவீங்க. ஒண்ணு வெளியில இருக்கும், இல்லைன்னா நிறைய சாதிகள் சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா ஏகாந்தமா போய் தபஸ் பண்ணுவாங்க. ஆனா சித்திகள்ல போய் மாட்டிப்பாங்க. ஏன்? கர்ம பலன்ல ஆசை. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க நைஷ்டிகம் சாந்தியும் சொல்லக்கூடிய மோட்சத்தை அடையணும் அப்படின்னா நம்ம 6வது அத்தியாயத்துல பண்ண போறோம். நிஷ்டையை பத்தி பேச போறோம். அந்த ஆத்ம தியானத்தை பண்ண போறோம். அப்ப அந்த ஆத்ம தியானத்துக்கு முதல் ஸ்டெப்பே இந்த சாந்தி. எது? மனசோட சமத்துவத்தை கர்மயோகத்தினால அடையணும். அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யுக்தகன்றதுக்கு அர்த்தம் கர்மயோகத்தை பண்ணி யோகத்தோடு கூடினவன், சமநிலையை அடைஞ்சவன். கர்ம பலனை எல்லாத்தையும் ஈஸ்வரன் இடத்துல தியாகம் பண்ணிட்டு மெதுவா மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி என்ன பண்றான்? பரமசாந்தியை நிஷ்டை மூலமா அடைகின்றான். அதே நேரத்துல ஆப்போசிட் பார்ட்டியை பத்தி சொல்ற அயுக்தா. அயுக்தன என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கும் போதே இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா சித்தம் எப்படி இருக்கும்? சஞ்சலமா இருக்கும். நம்ம நினைச்சது கிடைச்சா பாத்தீங்கன்னா துள்ளி குதிப்போம். நம்ம நினைச்சது கிடைக்கல அப்படின்னா துவண்டு போயிடுவோம். இந்த சொசைட்டி நமக்கு எப்பவுமே ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காலையில நல்லா இருக்கும், ஈவினிங்ல மனசு பிரச்சனையாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், நம்ம மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலமா ஆயிட்டே இருக்கும். சொசைட்டி ஃபுல்லா நமக்கு அசாந்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கிறோம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். அதனால அயுக்தனாவே இருப்பான். அயுக்தனா என்ன அர்த்தம்? சித்த சமாதானம் இல்லாதவன், கர்மயோகம் பண்ணாதவன். எது நடந்தாலும் பகவான் பண்றார், பகவானுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன எமைக்கிறது கூட பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஆக்ஞா இல்லாம நம்ம கண்ணை எமைக்கிறது கூட முடியாது. இந்த சுவாசம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனோட ஆக்ஞையினால போயிட்டு இருக்கு. அப்ப இந்த உலோகம் ஃபுல்லா அவனோட ஆக்ஞையினால இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு, பகவானோட இதுல நல்லாதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டோம், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா சாந்தி கிடைக்கும்.
அப்போ அது இல்லாதவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயுக்தா, ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ணாதவன், மன சமநிலை இல்லாதவனா இருக்கான். அவனுக்கு பேரு அயுக்தன் அப்படின்னு பேரு, யோகம் இல்லாதவன். அவன் என்ன ஆகிறான்? காமகாரேன பலே காமகாரேன சக்தோ, காமத்தினால் ஏவப்பட்டவனாக, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொரு கர்மத்தையும் ஆசையினால் தூண்டப்பட்டு கர்மத்தை பண்றான். காமகாரேன எல்லா கர்மத்தையும் ஆசையினால பண்றான். பண்ணிட்டு என்ன ஆகுறான்? ஏன் பண்றான்? பலே சக்தி, அந்த பலன்ல பாத்தீங்கன்னா ஆசக்தி அடைகிறான், நல்ல பற்றுதலை அடைஞ்சிடறான். பற்றுதல் அடைஞ்சுதான் அந்த காமத்தினால கர்மத்தையே பண்றான். ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி எது வருது? ஃப்ரூட் நிக்குது. இந்த பலன் அடையறதுக்கு எந்த கர்மா பண்ணணும்னு நம்ம அதுக்கப்புறம் தான் கர்மாவை செலக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சாத்தியம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையறதுக்காக கர்மத்தை நம்ம பண்றோம். அப்ப ஆசையினால ஏவப்பட்டு அயுக்தன் என்ன பண்றான்? சஞ்சலம் உள்ளவன் கர்மத்தை பண்றான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நிபத்தியதே. நிபத்தியதே அப்படின்னா கர்மத்தினால் கட்டப்படுகின்றான். கர்மனா பத்தியதே ஜந்து, கர்மத்தினால கட்டப்படுறான். கட்டப்பட்டு என்ன பண்றான்? இந்த உலகம் ஃபுல்லா தான் நினைச்சதை அடையறதுக்காக ஒண்ணு புண்ணியம் பண்ணுது, ஒண்ணு பாப்பம் பண்ணுது. புண்ணியம் பண்ணுது, பாப்பம் பண்ணுது. இந்த புண்ணிய பாப்பம் பண்ணி 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 ஒரு ஜென்மத்தில் அதெல்லாம் நடந்துருமா சுவாமி? பலன் எல்லாம் நம்ம ஆசைப்பட்டதுக்கும் நம்ம பண்ண கர்மத்துக்கும் அவ்வளோ கர்மா பண்ணி வைக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் கிடைக்காது. சில கர்மா பலன் இந்த ஜென்மத்திலே கிடைக்கும், சிலது பாத்தீங்கன்னா கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அதெல்லாம் அடுத்த ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்? ரீபர்த் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சம்சார பந்தத்துல இருந்து விடுபடவே முடியாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல எவன் எனக்கு எதுவும் வேணான்னு நினைக்கிறானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்ம பந்தத்துல இருந்து விடுபட்டுறான். எனக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறவன் திரும்ப திரும்ப அதை போகம் பண்றதுக்காக, கர்ம பலனை போகம் பண்றதுக்கு ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப சம்சார பந்தத்தினால் பந்தப்படுகின்றான். அப்ப யுக்தனை பேசியாச்சு யோகிய, அயுக்தனை பேசியாச்சு. அயுக்தன் அப்படின்னா யோகி, யோகம் இல்லாதவன். அப்ப நம்ம சாய்ஸ் எடுத்துக்கணும். நம்ம விடுபடணும், அடுத்த பர்த் வேணாம் அப்படின்னா யுக்தன் ஆகணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சரியர் என்ன பண்றார்? 13வது ஸ்லோகம் சொல்றார். சொல்லுங்கம்மா. ஆமா, டெஸ்டினேஷன் தான் பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய ஆத்ம நிஷ்டை. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துல உண்டாகக்கூடிய நிஷ்டையினால ஆத்ம நிஷ்டா, பிரம்ம நிஷ்டைன்னு சொல்றோம். அதுல உண்டாகக்கூடிய எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுல இருந்து உண்டாகிற மோட்சத்துக்கு பேர் தான் நைஷ்டிகீம் சாந்தி. நிஷ்டையினால உண்டாகக்கூடியது நைஷ்டிகீம் அப்படின்னு பேர். ஆமா ஆமா, கிரமம் தான். இப்ப நீங்க அதனாலதான் யுக்தகான்றவன் முதல்ல கர்மயோகத்தை பண்ணுவான். கர்மயோகத்தை பண்ணுவான். கர்மம் கர்மயோகம். அதுக்கப்புறம் சமத்துவ புத்தி அடைவான். அதுக்கு பேர் தான் ஆத்ம சுத்தின்னு பேரு. அந்த பலன் கர்மயோகத்தோட பலன் ஆத்ம சுத்தி, அந்த கர்ம சுத்தி, சமத்துவம். சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான்? மெதுவா ஸ்தூல கர்மத்துல இருந்து சூக்ஷ்ம கர்மம் உபாசனை எடுத்துங்க, அதையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுவான். அப்புறம் அதுலயும் பலன் விட்டு போயிடும். அப்ப ஸ்தூல கர்மத்தையும் விட்டுருவான், சூக்ஷ்ம கர்மத்தோட பலனும் கிடைச்சிருது. கிடைச்சோன்னா குருநாதர்கிட்ட அப்ப நான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் மெதுவா போய் நிஷ்டைய அடைஞ்சிடும். இப்ப நமக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? நம்ம எல்லாம் முன்னாடி காலத்துல ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, வந்தோட குருகுலத்துல உட்கார வச்சு கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு அவனை கர்மயோகத்தை இந்த ப்ராசஸ்ல தான் பண்ண வச்சிருக்காங்க. 400 மாட்டை பாத்தீங்கன்னா சத்தியகா மாட்டை கொடுத்து 400 மாட்டை கொடுத்து 1000 மாடு வரைக்கும் ஆகிற வரைக்கும் நீ பாத்தீங்கன்னா மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்கேன் கர்மயோகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தியகாமனுக்கு பாத்தீங்கன்னா விராட் உபாசனையை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஞானத்தை கொடுக்குறார் அவரோட குருநாதர். அதே மாதிரி சத்தியகாமன் குருநாதர் ஆகும்போது அவன் என்ன பண்றான்? சத்தியநாதர் சின்ன பையனா இருந்தா அவன் குருநாதர் ஆயிடுறான், ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு. அந்த சத்தியகாமர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சிஷ்யனுக்கு உபகோஷல வித்யான்னு ஒண்ணு இருக்கு, உபகோஷலன் அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, என்னோட 5 அக்னி, இந்த பஞ்சாக்னின்னு சொல்ற 5 அக்னி வீட்டுல இருக்கிற அக்னிகளை என்ன பண்றாரு, நீ பாதுகாக்கணும்னு அந்த பையனுக்கு ஒரு டியூட்டியை கொடுத்துட்றாரு. குருநாதர் சொன்ன டியூட்டியை இவருக்கு தனக்கு 400 மாட்டை குருநாதர் கொடுத்தாரு 1000 மாடு ஆக்குறதுக்கு. இவர் என்ன பண்ணார்? 12 வருஷம் நீ பாத்தீங்கன்னா இந்த அக்னியை பாதுகாக்கணும்னு. ஐயோ, ஒரு அக்னியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு விளக்க அணையா விளக்கு தீபம் போட்டு பாருங்க தெரியும்.
அணியா விளக்கு போட்டீங்க அப்படின்னா நொந்தே போயிடும். ஏன்னா தூங்க முடியாது. ஏன்னா அணைஞ்சிருமான்னு பயமாவே இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே அவேர்னஸ் ஃபுல்லா நம்மளோட ஃபுல் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கும் அப்படின்னா தீபத்து மேலேயே இருக்கும் நமக்கு. அப்போ இவனுக்கு உபகோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து உபாசனையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஞானம் கொடுக்குறாரு. இதான் ஸ்டெப்ஸ், ஆதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க ஸ்டெப்ஸ் தான். இப்ப நமக்கு ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்மயோகம் பண்ணாம ஒரு ஹை ஜம்ப் பண்றோம் வேதாந்தத்துக்கு. இப்ப வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது, ஓஹோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து இது இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதனால என்ன பண்றோம், இப்ப ஏறினதுக்கு பிறகு நம்ம கர்மயோகத்தை மெதுவா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஈஸ்வரார்ப்பணமா பண்ற ஸ்தூல கர்மம், அதே மாதிரி மெதுவா இதுல நல்ல மனசு நல்ல ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிச்சதுன்னா உபாசனை பலித்தமாக ஆரம்பிச்சு அதையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா மெதுவா கர்மம் விட்டு போயிடும். கர்மம் விட்டு போச்சு அப்படின்னா நல்ல ஞானத்துல சிரவணம் மனநத்துல நல்லா ஈடுபட முடியும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் போறது ஈஸியா இருக்கும். அப்ப இதான் ஸ்டெப்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஸ்டெப்ஸ் இவ்வளவுதான். இதைதான் பாஷ்யத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணிடுவார், கிரமேனன்னு சொல்லியிருப்பார். ஆர்டரா ஒவ்வொன்றுல இருந்து. கர்மயோகத்திலேயே மோட்சம் இல்லை. கர்மயோகம் நிறைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் சின்னதா இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லக்கூடிய நைஷ்டிகின் சாந்தி அப்படின்னு புரிஞ்சு. ஆச்சாரியர் என்ன 13வது ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசீம் நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசீம் நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். சர்வ கர்மாணி மனசா எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பண்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எது இருக்குன்னா அந்த மனசு தான் இருக்கு. நம்ம வெளியில காரியம் பண்ணணும் அப்படின்னா புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவம் இருக்கு. என்ன ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவித்யா முதல்ல பேஸ் வந்து நானை மூடி மறைச்சிருக்கிற அவித்யா. இந்த அவித்யா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கைத்துக்கு மேல பாம்பை காட்டுற மாதிரி இந்த நானுக்கு மேல இந்த அவித்யா மறைச்சு என்ன பண்ணுதுன்னா புத்தி வேக்கப் ஆகும்போது என்ன ஜீவனா காட்டுது. நான் ஜீவன், நான் பிரம்மன்றத மறந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஜீவன் ஆயிட்டேன். ஜீவன் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லிமிட் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் தேசம் காலம் வஸ்து எல்லாத்துலயும் லிமிட் ஆயிட்டேன். பூரணம் இல்லை. பிரம்மமா இருந்தா பூரணம். அந்த பிரம்மத்தை அந்த அவித்யா மறைச்சிட்டு என்ன பண்ணிடுச்சு, லிமிட் ஆக்கி விட்டுருச்சு. அதனால எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜீவத்துவம் வந்த மாத்திரத்திலே ஒரு குறை தெரியுது. எல்லாம் ஃபுல்ஃபில்னஸ் இல்லாம இருக்கு. எனக்கு ஏதோ வேணுமே சந்தோஷத்துக்கு அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ் இல்லாததுனால நான் என்ன பண்றேன், கர்த்திருவம் எனக்கு உள்ளார வந்துருது. நான் ஆசைப்படுறேன், மனசு மூலமா ஆசைப்படுறேன். புத்தியில கர்த்திருவம், புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ் இல்லாத தன்மை. இதனால வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன, புத்தியில சங்கல்பம் பண்றேன், எனக்கு இது வேணும் அது வேணும், நான் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சங்கல்பம். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுது, அந்த ஃபுல்ஃபில்னஸ் அடையிறதுக்காக சிந்தனையை பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு என்ன பண்ணுது, கமாண்டிங் போகுது, இந்திரியங்கள் ஒர்க் அவுட் பண்ணுது. அப்ப இந்திரியங்கள் வந்து தனியா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் தனியா வேலை செய்யாது. பின்னாடி எது இருக்கு, மனசு இருக்கு. மனசு தன்னால வேலை செய்யாது, பின்னாடி எது இருக்கு, புத்தி இருக்கு. புத்தி தன்னால வேலை செய்யாது, எதற்கு பின்னாடி அவித்யா இருக்கு. அப்ப அவித்யால இருந்து சங்கல்பம், சங்கல்பத்தில இருந்து மனசுல ஆசைகள், ஆசைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் ஆக்ஷன்ல ஈடுபடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரமம். அப்ப அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே. சந்யஸ்ய அது வரைக்கும் எடுத்து சர்வ கர்மங்களையும் மனசுனால விட்டுட்டு, மனசுல என்ன இருக்கு, ஆசை. மனசால விட்டுட்டுனா என்ன அர்த்தம், எந்த கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம். ஆசையை விட்டுட்டா கர்மம் பண்ண முடியாது. ஆசையை விட்டுட்டு கர்மம் பண்ண முடியாது இல்ல. அப்ப கர்மம் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் நாம் என்ன பண்ணிருக்கோம், ஈஸ்வரன் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு ஈஸ்வரனையே ஆசைப்படுறது. முன்னாடி சொன்னோம் முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே ஆசைப்படுறது, ஈஸ்வரனுக்காகவே கர்மம் பண்றது. பிரம்மணி ஆதாய ஆசை இருக்கு, ஆசை இருக்கு. என்ன ஆசை, ஆத்ம சுத்தி வேணும், அந்த கர்ண சுத்தி வேணும்னு ஆசைப்படுறீங்க. மற்றவங்க எல்லாம் உலகத்தை ஆசைப்பட்டு கர்மத்தை பண்றாங்க. யோகிகளா இருக்கிற நம்ம என்ன பண்றோம், ஆத்ம சுத்திக்காக நம்ம கர்மம் பண்றோம். அப்ப ஆசை இருக்கு மனசுல.
இதுக்கு அடுத்தது மெதுவா நீங்க வந்து 12வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஒரு ஞான நிஷ்டை அடைகிறீங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை பத்தி பேசும்போது 18:4-18 சொல்லியிருக்கோம். எதுப்பா ஞானம் அப்படின்னா, கர்மன் யகர்மய பஷ்யே அகர்மணி ச கர்மயா சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொன்ன ஞானம் உள்ளுக்குள்ளார வருது. நான் கர்மம் பண்ணவில்லை, நான் சாட்சியா இருக்கேன் அப்படி. அப்ப கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தன்னை கர்த்தாவா தெரிஞ்சுக்கிறது. 9வது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, என்னது, நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்யவே இல்லை. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரய நைவ கிஞ்சித் கரோமீதி. 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்போ 4வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம் அதை எடுத்துக்கணும். அதான் ஞானம். அதே மாதிரி ஞான நிஷ்டன் என்ன பண்ணுவான், நான் பண்ணல, நான் எந்த ஒன்றையும் பண்ணல, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து. தத்துவத்தை அறிஞ்சவன் என்ன பண்றான், நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு என்ன பண்றான், காரியம் நடக்குதா, காரியம் நடக்குது. ஆனா புத்தியில மனசுல என்ன பண்றான், நான் ஒன்றையும் செய்யவில்லை, நடந்துகிட்டு இருக்கு காரியம். அப்போ இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற காரியங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் தெரியுது அப்படின்னு புத்தியினால வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் நான் செய்யவில்லை, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களையும் மனசா சந்நியசிய மனசுனால விட்டுட்டு. அப்ப என்ன அர்த்தம், நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் கர்மத்தை விட்டுட்டு சும்மா ரோட்ல உட்கார்ந்துருக்கான். கேட்டா வந்து கர்மம் இல்லை அப்படின்னு ஆச்சாரிய சொல்லிட்டார். மித்யாச்சாரஸ்ஸ உச்சியத்தை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். எவன் வெளியில வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார மனசுனால ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் மித்யாச்சாரன், பொய்யொழுக்கமுடையவன், பொய்யன், பாக்கண்டி அப்படின்னு அவர் திட்டார் முன்னாடியே. அப்ப நிறைய பேர் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில கர்மம் பண்ணல அப்படின்னு ஆனா உள்ளுக்குள்ளார ஆசையோட இருப்பான். அது தப்பு. நம்ம என்ன பண்ணணும், மனசுனாலேயே ஆசையை எல்லாத்தையும் விட்டுறது. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் இருக்கக்கூடிய ஆசையையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படின்னு சந்நியாசம் பண்றது. சந்நியாசம்னா என்ன சுவாமி, மெதுவா விடுறதுல தூக்கி அடிக்கிறது. சமயக்கு நியாசம், நல்லா தூக்கி ஒரு சம்பந்தம் இல்லைன்னு தூக்கி அடிக்கிறது. அடிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்றான், ஆஸ்தே சுகம் வசி. இந்த வசி என்ன, எல்லாத்தையும் வசப்படுத்தி இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் வசப்படுத்தியவனாக என்ன பண்றான், ஆஸ்தே சுகம் ஆஸ்தே. சுகம் ஆஸ்தேனா சுகமா இருக்கான். எங்க இருக்கான் சுகமா அப்படின்னு கேட்டா, நவத்வாரே புரே தேகி. இந்த தேகின்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கானே, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா 9 துவாரங்கள் இருக்கிற புறத்துல. எது, இந்த தேகம். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா 9 ஓட்டைகள் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 7 ஓட்டை இங்க மேல வந்துருச்சு. ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 ஹோல்ஸ் இருக்கு. அப்புறம் மலத்வாரம் மூத்திர துவாரம் சேர்த்தோம்னா 9 துவாரங்கள். 9 துவாரங்கள் இருக்கிற இந்த தேகம்ன்ற புறத்துல ஒரு பட்டணத்துல ஒரு சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மா இருக்கான்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமா ஆஸ்தே, சுகமா இருக்கான், நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு, நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு எல்லா கர்மத்தையும் புத்தியினால மனசுனால தியாகம் பண்ணிட்டு ந குருவன் ந காரையன், அவன் எந்த ஒன்றையும் தானும் செய்வதில்லை. ந காரையன் அப்படின்னா மற்றவங்களை வச்சு அவன் எந்த ஒன்றையும் செய்விப்பதும் இல்லை. அவனுக்கு ஆசையே இல்லையே, எதையும் அடையணும்னு ஆசை இல்லை. அப்ப எதையும் அடையணும்னு ஆசை இல்லாததுனால தானும் பண்ண மாட்டான், மற்றவங்களையும் பண்ண வைக்க மாட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம். சில சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜமானர்களா மற்றவங்களை வச்சு நான் பண்ணலைங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், வீட்டுக்காரமா பண்றாங்க, ஏங்க நீங்க தானங்க பண்றீங்க. பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான், இவருக்கு ஆசை, இவருக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹேபிட் ஆகி போச்சுன்னா நம்ம பண்றேன்னு சொன்னாதானே யாராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க. வீட்டுல பண்றாங்க ஜி அப்படின்னா வீட்டுல பண்றாங்கன்னு தப்பிச்சுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆசைப்படுவாங்க, ஆனா எஜமானர்களா வந்து பாத்தீங்கன்னா வேற பதிபத்தினியை வச்சு கர்மா பண்ணுவாங்க. அதுக்கு பேரு காரையித்தாடு பேரு, மற்றவங்களை வச்சு செய்யறது. டைரக்டா பண்ணினீங்கன்னா கர்த்தா,
இன்னொரு ஆளை வச்சு பண்ணினீங்கன்னா காரயித்தான்னு பேர். அப்ப இந்த ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசையே இல்லாம போச்சு, எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தானும் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான், இவன் மற்றவங்களை வச்சும் கர்மத்தை பண்ண வைக்கவும் மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, எதுவும் செய்யாம ஆத்மஸ்வரூபத்துல பேசாம ஆனந்தமா இருப்பான். சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி ந கில்பிஷம். நம்ம பார்த்திருக்கோம் போன அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம், 21ல பார்த்திருக்கோம். வெறும் சரீரத்துல என்ன இருக்கோ, சாப்பிடுறது தூங்குறது எது இருக்கோ அந்த கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு ரமண மகரிஷி என்ன பண்ணாரோ அது மாதிரிதான், வேற எந்த கர்மமும் இல்லை, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால வந்து சுகமா அந்த தேகத்துல ஆனந்தமா இருப்பான். அப்ப நம்மனா சுகமா இல்லையா, நம்மனா சுகம் துக்கம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த ஆசையினால, மனசுல இருக்க ஆசைகள்னால, காமக்ரோதத்தினால நம்ம வந்து சஞ்சலமாவே இருக்கும். ஆனா இந்த ஞானி புருஷன் சுகமா அகம் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் சாட்சி அப்படின்னு வெறுமனே ஆத்மஸ்வரூபத்துல சாந்தியை அடைஞ்சவனா இருக்கான் அப்படின்னு ஞானியோட நிலையை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 14வது ஸ்லோகம் சொல்லு. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அற்புதமான ஸ்லோகம். அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, பிரபு அப்படின்னு பேரு. பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம், பூனா சத்தாயாம்னு ஒரு தாத்து, பூ சத்தாயாம், வெரி எக்ஸிஸ்ட்னு பேர். வெரி எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூன்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகிருஷ்ட ரூபேன பவதி இது பிரபு, நல்ல முறையில பியூர் எக்ஸிஸ்டா இருக்கிறவர் யாரு, பரமாத்மா. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் சுபாவம் என்ன அப்படின்னா வெறும் எக்ஸிஸ்டா, சத்து சித்த ஆனந்தம், வெறும் சத்தியம் ஞானம் ஆனந்தமா இருக்கிறது தான் அவர் தான். ஆனா அவர் கூட அந்த மாயா சேர்ந்தோன்னு என்ன வந்துருது, ஈஸ்வரத்தன்மை வந்துருது. அப்ப ஈஸ்வரத்தன்மை வந்துருது. அது ஈஸ்வரத்தன்மை எதனால வந்துச்சு, மாயையினால வந்துச்சு. மாயா உண்மையா பொய்யா, மெஜிஷியன் இருக்கிற மாயா பொய்யானது, அதுல கிரியேஷன் ஆகிறது பொய்யானது. மெஜிஷியன் என்னென்னவோ பண்றான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் கிரியேட் பண்ண எதுவுமே பொய் இல்லை. அந்த மேஜிக் ஷோ முடிஞ்சோன்னு என்ன ஆகுது, எல்லாம் கண்ணுக்கு தெரியாம போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா இருக்கிற தத்துவம் என்ன பண்ணுது, மாயையினால தன்னுடைய ஷேடோவா இருக்கிற மாயையை வச்சுக்கிட்டு இந்த லோகத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணுது. சிருஷ்டி அப்ப உண்மையா பொய்யா, பொய். சிருஷ்டி நடந்துச்சா இல்லையா, அப்படின்னா மாயையில இருந்து பார்த்தா சிருஷ்டி நடந்துச்சு, மாயையை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டின்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. அப்ப பகவான் வந்து வாஸ்தவத்துல எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிற அந்த பகவான் சுத்த சைத்தன்யம் பிரம்ம தத்துவம், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ந கர்த்திருவம், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் இடத்துல கர்த்திருத்தன்மையை படைக்கவே இல்லை. நம்ம தான் இந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் கர்த்தான்ற எண்ணம் அஜ்ஞானத்தினால நமக்கு தான் உண்டாகுது. பகவான் கர்த்திருவத்தை படைக்கல, நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தை பகவான் படைக்கவே இல்லை. அதே மாதிரி ந கருமானி, கர்மங்களையும் பகவான் படைக்கவே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா தேமேன்னு இருக்கார், வெறும் ஸ்கிரீன் மாதிரி இருக்கார் பகவான். ஸ்கிரீனை வியாபிச்சு, காட்சிகளை வியாபிச்சு எப்படி ஸ்கிரீன் இருக்கோ, எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கோ, ஸ்கிரீன் ஏதாவது பண்ணிச்சா, ஸ்கிரீன் ஒன்னையும் பண்ணல. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவத்தை படைக்கவில்லை, டூயர்ஷிப் அவர் படைக்கவே இல்லை, சிருஷ்டி பண்ணவே இல்லை. கர்மங்களையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. அதே மாதிரி லோகஸ்ய சிருஜதி பிரபு, இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ண அந்த பகவான் இந்த சிருஷ்டியையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. வாஸ்தவத்துல எதுவும் நடக்கவே இல்லை. ந கர்ம பல சம்யோகம், நம்ம ஈஸ்வரனுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கிறோம், கர்ம பல தாத்தா, கர்ம பல தாத்தா, கர்ம பலன்களை கொடுப்பவர். கர்ம பல சயோஜயிதுஹு, இந்தந்த கர்மத்துக்கு இந்தந்த பலன் அப்படின்னு கரெக்டா சேர்த்து வைக்கிறவர். தேசகால நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு மயிரிலை பிசகாம பலன் கொடுக்கிறவர், சேர்த்து வைக்கிறவர். கொடுக்கல, அவர் கொடுக்கல, சேர்த்து வைக்கிறார். நம்ம பண்ண கர்மத்துக்கு பலனை நம்ம கிட்ட சேர்த்து வைக்கிறவர். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சேர்த்து வைக்கிறவரா இருக்கிற அந்த கர்ம பல சயோஜ இதுகு, சயோகம் பண்றவர், சேர்த்து வைக்கிறவராகவும் அவர் இல்லை.
அவர் எந்த காரியத்தையும் பண்றது இல்லை. ஸ்கிரீன் ஏதாவது பண்ணிச்சா? ஒன்றும் பண்ணல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே தூ, ஆனால் சுபாவக பிரவர்த்ததே. சுபாவம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரஸ்ய சுபாவம் மாயா. அந்த பரமாத்மாவோட சுபாவம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா தான். அதான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அர்த்தநாரீஸ்வரர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பார்ட் பகவான் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கொடுத்துருக்க. அப்ப ஈஸ்வரத்தன்மை வந்துச்சுனாவே அங்க என்ன வந்துருது? மாயா வந்துருது. மாயையோட சேர்ந்துதான் ஈஸ்வரத்தன்மை பகவானுக்கு கிடைக்குது. சுத்த பிரம்மத்துக்கு மாயையினாலதான் ஈஸ்வரத்தன்மையே கிடைக்குது. அப்ப அந்த ஈஸ்வரத்தன்மையினால அவர் உலகத்தை படைக்கிறார், அவர் கர்ம பலனை கொடுக்கிறார். நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறேன். இப்ப நான் ஆரம்பிக்கும் போது, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன் உங்களுக்கு, நம்ம பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்கார் பகவான், நாம் பண்ணல, பகவான் தான் உள்ள இருந்து பண்ண வைக்கிறார். 18வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 62வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 61 62. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஈஸ்வரன் எல்லாத்துக்குள்ளாரையும் ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாராம். ஜாயிண்ட் வீல்ல உட்கார்ந்தவங்களை ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் பண்றானோ அது மாதிரி நமக்குள்ளார இருந்துட்டு பகவான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றாரு அப்படின்னு. ஆனா இந்த ஸ்லோகம் சொல்லுது அவர் கர்த்திருவத்தையும் பண்ணல, கர்மத்தையும் படைக்கல, கர்ம பலனையும் கொடுக்கல. அப்ப என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த சுத்த பிரம்ம தத்துவம் பிரபுன்னு பேரு வெறும் ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், அதிஷ்டானமா இருக்கார், நிர்குண நிராகாரமா இருக்கார். அவருக்கு மேல இருக்கக்கூடிய அவருடைய மாயை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல அந்த மாயை எல்லாத்தையும் கிரியேட் பண்ண மாதிரி தெரியுது. எல்லாத்துக்கும் கர்த்திருவத்தை இப்ப எனக்கு சொல்றேன், நான் ஆச்சாரியார் பாடம் எடுக்கணும், பகவானை கொடுத்தாரு, நான் தான் ஆச்சாரியார் பாடம் எடுக்கணும் அப்படின்னு நான் கமிட் பண்ணிக்கிறேன். பகவான் கொடுக்கல, எனக்கு இந்த கர்மம் நான் தான் பகவத்கீதை சொல்லி தரணும், உபனிஷத் சொல்லி கொடுக்கணும், இது என்னோட கர்மம். பகவான் படைக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். இதை என்னோட அஜ்ஞானத்தினால் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், சம்சாரத்துல இருந்து விடுபடணும், அதுக்காக நான் இந்த சுவாத்தியாயத்தை பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், நான் தான் எடுத்திருக்கேன். பகவான் பாத்தீங்கன்னா கர்ம பலனை சேர்த்து வைக்கல, நாம் பண்ண கர்மத்துக்கு பலனை நானே அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவும் இல்யூஷனுக்குள்ளார தான் நடக்குது. அப்ப பகவான் ஒன்னும் பண்ணல. பகவான் பாத்தீங்கன்னா சாதாரண சச்சிதானந்தமா இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பஸ் அவ்வளவுதான். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். தைத்திரியத்துல சொல்லுது என்னன்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பரமாத்மாவோட சொரூபம் என்னது? வெறும் சத்து சித்த ஆனந்தம் தான். ஒரு மண்ணாங்கட்டியும் அவர் பண்ணவே இல்லை. அப்ப யாரு பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்தது. இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பகவானோட சுபாவம் சொல்லக்கூடிய மாயா. சுபாவம்னு என்ன அர்த்தம்? மாயா. இந்த பிரகாசம் இருக்குன்னு வச்சுங்க, தீபத்தோட பிரகாசம், அதோட சுபாவம் என்னது? அந்த தீபத்துக்கு கீழே இருக்கிற ஷேடோ, கருப்பு கலர்ல இருக்கிறது. அப்ப தீபத்தை ஏத்தினோனையே அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு. அப்ப தீபத்தோட சேர்ந்து இருக்கிற அந்த ஷேடோ மாதிரி பகவானோட சச்சிதானந்தத்தோட சேர்ந்து இருக்கிறது மாயா. அந்த மாயா தான் நமக்கு என்ன பண்ணுது? இந்த இல்யூஷன் எல்லாத்தையும் காட்டுது. வாஸ்தவத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. இது பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா 2:12 எழுதிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஒரு அருமையான காரிக்கா இருக்கு. கல்பயத் யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயயா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. வேதாந்தத்தோட கான்செப்ட் என்னப்பா அப்படின்னா கௌடபாதர் ஆச்சாரியரோட சங்கரரோட குருநாதருக்கு குருநாதர் பரமகுரு. அவர் பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா பண்ணியிருக்கார். அதுல 2வது பிரகரணம் மாண்டுக்கிய காரிக்கால 2:12 எழுதிட்டே சரியா இருக்கும். ரொம்ப தெளிவா எழுதுறார். கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, இந்த சுத்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுதுன்னா கல்பனா பண்ணுது. எதை வச்சு கல்பனா பண்ணுது? இந்த மனசு அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டர் காட்டினேன்ல நான், மனசுன்ற ப்ரொஜெக்டர், அதான் மாயா. அந்த மாயையும் மனசும் வேற வேற இல்லை. இந்த மாயா என்ன பண்ணுது? வச்சுக்கிட்டு இந்த மாயையை வச்சுக்கிட்டு இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? இந்த மாயான்ற மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் கல்பயதி. தானே தன்னை பாத்தீங்கன்னா பலவாக கல்பனை பண்ணிடுச்சு. எங்க? சொப்பனத்துல நான் தூங்க போகும்போது ஒருத்தன் தானேங்க தூங்க போனேன்.
அப்ப அங்க யார் இருந்தா? அந்த மனசு இருந்துச்சு. வேற யார் இருந்தா? சொப்பனத்தை பார்க்கிற திரஷ்டா இருந்தேன், நான் பார்க்கிறவன் இருந்தேன், கூட மனசு இருந்துச்சு. இந்த மனசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனசை வச்சுக்கிட்டு இந்த நான் என்ன பண்ணுச்சு? தன்னையே பல கேரக்டரா அந்த சொப்பனத்துல ஆக்கிக்குச்சு. அங்க தேசம், காலம், வஸ்துக்கள், நிறைய ஜீவர்கள் எல்லாத்தையும் யார் பண்ணா? நான் தான் பண்ணினேன். எதை வச்சுக்கிட்டு பண்ணினேன்? இந்த மனசை வச்சுக்கிட்டு பண்ணினேன். மனசுதான் மாயா. அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மனசுன்ற மாயையை வச்சுக்கிட்டு தன்னையே அநேகமாக பண்ணி கொண்டது, செய்து கொண்டது. அப்படி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா, யார் பார்த்தா? அந்த சொப்பனத்தை யார் பார்த்தா? நான் தான் பார்த்தேன். நானே என்னை கிரியேட் பண்ணிக்கிட்டேன், நானே அதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவும் செஞ்சேன். அதே மாதிரிதான் இப்ப ஜாகிரதத்திலையும் இந்த மனசுன்ற மாயையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாம் இந்த ஆத்ம தத்துவமானது என்ன பண்ணுது? பிரம்மமானது எல்லாத்தையும் கல்பனை பண்ணுது, தானே அதை அறிபவனாவும் அறிகின்றது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? மோகம் வந்துருச்சு நமக்கு. அப்ப அறிபவனா இருந்தோம் அப்படின்னா அந்த சம்சாரம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அறிபவன் அந்த காட்சிகளோட இணைச்சிக்கிட்டு பார்த்தோம், அப்ப சம்சாரம் வந்துச்சு. அப்ப கல்பனா நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவத்துல பரமாத்மா எந்த ஒன்றையும் படைக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்ற இந்த ஸ்லோகம் 14 முடிஞ்சு 15வது ஸ்லோகம். அப்ப பகவான் படைக்கவே இல்லை அப்படின்னா, நம்ம இப்ப ஆராதனைகள்லாம் பண்றோமே சுவாமி, நிறைய பூஜைகள்லாம் பண்றோமே சுவாமி. ஆச்சாரியர் சொல்ற 15வது ஸ்லோகம், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. நாதத்தே ந ஆதத்தே கஸ்யசித் பாபம். பகவான் யாருடைய பாப்பத்தையும் ஸ்வீகாரம் செய்வதில்லை. உங்களோட பாப்பத்தை எல்லாம் பகவானே நான் பாப்பம் பண்ணிட்டு என்ன காப்பாத்து அப்படின்னு அவர் எடுத்துப்பாரு. உங்க பாப்பத்தை அவர் எதுவும் எடுத்துக்க மாட்டார். பாப்பத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பாப்பத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்றதில்ல, வாங்குறது இல்ல. அது மட்டும் இல்ல, நச்சைவ சுக்ருதம் விபுகு. நம்ம நிறைய புண்ணியம் பண்றோமே, ஆராதனைகள்லாம் பண்றோம், தேனில் அபிஷேகம் பண்றோம். நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அடுத்த முறை யாருக்கு சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் வாங்கி கொடுக்கணும்னு நேற்று எனக்கு பிளான் வந்துச்சு. போய் நல்ல தேனை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்தா ஆனந்தமா இருக்குல்ல. சிவபெருமான் கேட்டாரே என்கிட்ட, ஏன்பா எனக்கு தேன் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கேட்டார். ஏன் மனசுக்குள்ளார தோணுச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை வந்து சோமவாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஈசான லிங்கத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கணும், அபிஷேகம். பால் அபிஷேகம் பண்ணணும். பகவான் கேட்டாரா, பூவை வந்து வாங்கி கொடு. இப்ப டெய்லி போனோன்னு நல்ல ஒரு மாலையை பார்த்து வாங்கி, ரோஜா மாலையை பார்த்து இந்த நாராயணனுக்கு போட்ட மாத்திரத்துல என்ன ஆனந்தமா இருக்கும், கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாலையை போட்டோன்னே பகவானுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இப்ப அடிக்ஷன் ஆயிப்போச்சு எனக்கு வந்து பகவானுக்கு அந்த மாலையை போட்டு பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? பகவானுக்கா? பகவானுக்கு ஆசை இருந்துச்சு ஏதாவது மாலையை போடு அப்படின்னு அவர் ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. அவருக்கு நல்ல ஊதுவத்தி வேணும், அகர்பத்தியை கொளுத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் பார்த்து வாங்குறேன். நெய்வேத்தியம் பார்த்து நான் தான் பண்றேன். அவருக்கு வந்து சீடை இருந்தா நல்லா இருக்கும்ல. இனிமேல் சனிக்கிழமை சீடை வாங்கி கொடுக்கணும். கிருஷ்ணாஷ்டமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீடை வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஒரு வந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சீடை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே. பகவான் கேட்டாரா, சீடை வேணும் எனக்கு, பால் அபிஷேகம் பண்ணு, நெய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு பகவான் கேட்டாரா என்ன? ஒரு மண்ணாங்கட்டியும் பகவான் கேட்கவே இல்லை. அப்ப நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதனைகள் எல்லாம் பண்றோம், புண்ணியங்கள் அவரை பேரை சொல்லி நிறைய புண்ணிய கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். இந்த புண்ணியத்தை எல்லாத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்றாரா அப்படின்னா அவர் எதையுமே ஸ்வீகாரம் பண்றது இல்லைங்க. ஏன்னா ஸ்கிரீன் மாதிரி இருக்காரு, தேமேன்னு இருக்காரு பாரு, பிரம்ம மாதிரி தேமேன்னு இருக்க. வீட்டை திட்டுவாங்க, எனக்கு இப்பதான் புரியுது. சின்ன வயசுல அப்படியே இருந்தோம் அப்படின்னா வீட்டுல திட்டுவாங்க பாரு, பிரம்ம மாதிரி தேமேன்னு நிக்குது பாரு. தேமேனா என்ன அர்த்தம்? எதுவும் ஆக்ஷனே இல்லாம அப்படியே நிக்கிறது சில மாதிரி. இந்த ஸ்கிரீன் அப்படித்தானே இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் எல்லாம் எதை பண்ணாலும், புண்ணியம் பண்ணாலும் பாப்பம் பண்ணாலும் எதோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா, யாருடைய பாப்பத்தையும் ஸ்வீகாரம் பண்றதில்ல. நச்சைவ சுக்ருதம் விபுகு. நம்ம பண்ற சுக்ருதம் புண்ணிய கர்மாக்களையும் அவர் ஸ்வீகாரம் பண்றதில்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்ம தான் நான் பிரம்மம்னு தெரியாம, நான் அந்த பகவான் தான் இருக்கார், நான் ஒரு இல்லவே இல்லை, ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை,
இது ரிஃப்ளெக்ஷன். இது வந்து சும்மா ஒரு இல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் அப்படின்னா பகவான் ஆயிடுறோம். இந்த தேகம்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் ஜீவன் ஆயிடுறேன். அப்ப இந்த தேகத்தை நான் பிடிச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கேன் சுவாமி, மாட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது காப்பாத்து. டெய்லி கோயில்ல போயிட்டு சுவாமி சுவாமி காப்பாத்து சாமி, காப்பாத்து சாமி அப்படின்னு நான் கத்துறேன். நான் அவர் என்ன பண்ணுவார் பாவம், நம்ம தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் விடணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்றது இல்லை, அவர் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கார். உள்ளுக்குள்ளார நானா இருக்கார். அவர் சதா முக்த புருஷனா தான் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எதையும் பண்றது இல்லை. அஜ்ஞானத்தினால ஜீவர்கள் தான் அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நான் பிரம்மமாயிருக்கேன், நான் பார்ப்பவனா இருக்கேன், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்ற ஞானம் இந்த அஜ்ஞானத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஆவிருத்தம் ஞானம். ஆவிருத்தம்னா மூடி மறைச்சிருக்கு இந்த அஜ்ஞானமானது நம்மளுடைய ஞானத்தை. அதனால தேன முக்கியந்தி ஜந்தவக, அதனால ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுது, தன்னை பிரம்மம்னு அறியாம இந்த மாயை மூடப்பட்டது காரணத்தினால தன்னை ஜீவன் நினைச்சுக்கிட்டு, நான் கர்த்தா நினைச்சுக்கிட்டு, தான் போக்தா நினைச்சுக்கிட்டு, தன்னை சம்சாரி நினைச்சுக்கிட்டு எல்லாம் மயங்கி போய் என்ன பண்றோம், கர்த்திருவத்தை வச்சுக்கிட்டு கர்மத்தை புண்ணியத்தையும் பாப்பத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு நம்மளே பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதோட எந்த ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:27 பாத்தீங்கன்னா தெரியும். 3:27 வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. 3:27 பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். யாரு பண்றா கர்மம், இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய அந்த மாயா தத்துவம் தான் எல்லா கர்மத்தையும் பண்ணுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரகிருதி பண்ணக்கூடிய கர்மங்களை எல்லாத்தையும் இந்த அட்டாச்மெண்ட், தேகம் மனசு புத்தியில இருக்கிற அட்டாச்மெண்ட்னால நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் பண்றேன்னு அகங்கார விமூடாத்மா, ஸ்பெஷலான முட்டாளா இருக்கும் நம்ம எல்லாம். அப்ப முட்டாளா இருந்துகிட்டு மூர்க்கனா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு பார்க்க முடியல. யாரு கர்மா பண்றா, நான் யாரு பிரிச்சு பார்க்க முடியாம என்ன பண்றோம், விபாகம் பண்ண தெரியாம விவேகம் இல்லாதனால நான் கர்த்தா அப்படின்னு ஜீவர்கள் தான் நினைக்கிறாங்க, பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தையும் தருவதில்லை, எடுப்பதில்லை, பாப்பத்தையும் ஸ்வீகாரம் பண்றதில்லை. நம்ம தான் மயங்கி போய் நமக்காக நம்ம கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம். பகவான் எப்படி இருக்கார், சச்சிதானந்த விக்கிரகம். அவர் சச்சிதானந்தமா இருக்கார், வெறும் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கார், பியூர் எக்ஸிஸ்டா இருக்கார், பியூர் பிளிஸ்ஸா இருக்கார். அது தவிர்த்து அவருக்கு ரூபமே இல்லை. நம்ம தான் அவருக்கு ரூபம் கொடுத்து நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அஜ்ஞானத்தினால. அதுக்கப்புறம் யாருக்கு வந்து இந்த அறிவு உண்டாகுதோ அவங்க என்ன பண்றாங்க, 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஞானேன து ததஞானம், ஞானேன து ததஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ, ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம், தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம், பிரகாசயதி தத்பரம் ஞானேன து ததஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, திரும்ப 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 எவ்வளவு ரிப்பீட்டேஷன் பண்றேன்ல. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் பாறையும் தேயும். அப்ப அதனால திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணி 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 இது பொய், இது பொய், இது பொய், உண்மை நடக்கல, இது மாயையோட காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, இது வெறும் இல்யூஷன், சொப்பன மாதிரி, நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு மெதுவா 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 அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா எம்எம்மா உள்ளுக்குள்ளார உள்ள போகும். இந்த ஞானம் போய் 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 ஞானேன, இந்த ஞானத்தினால, எது ஞானம் அப்படின்னா 4:18 ஞானம். வாஸ்தவத்துல கர்த்தத்துவம் இல்லவே இல்லை, அதான் ஞானம். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, அதான் ஞானம். இந்த 14வது ஸ்லோகம் ஞானம், இந்த 15வது ஸ்லோகம் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் உள்ள போய் 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஞானேன தூ தத் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் இருக்கே, என்னை நான் சச்சிதானந்தம்னு தெரியாம மறைச்சுக்கிட்டு இருந்த அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தினால ஏஷாம் நாசிதம் ஆத்மனக, இந்த ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அஜ்ஞானம் எவர்களுக்கு நாசமாகி விட்டதோ ஞானத்தினால்,
இப்ப நம்ம அந்த பிரவೃத்தியில தான் ஈடுபட்டு இருக்கோம். எப்படியாவது நம்ம அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா, இந்த கிருஷ்ண பரமாத்மா மூலமா, சங்கரோட மூலமா, நமக்கு இந்த வச்சனங்கள் மூலமா நம்மளோட விவேகம் மெதுவா ஜாகரணமாகணும். இந்த அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா முழுசா இருட்டு, அஜ்ஞான இருட்டு விலகணும். யாருக்கு அது மாதிரி விலகி போச்சோ அவங்க என்ன பண்றாங்க, தேஷாம் அவர்களுக்கு அந்த ஞானம் என்ன பண்ணும், ஆதித்யவத்து பிரகாசியதி தத்பரம். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆதித்யன் அந்த மேகமூட்டத்திலிருந்து வெளியில வந்த ஆதித்யன் சூரியன் இந்த லோகத்தை பிரகாசிக்கிறான். மேகம் மறைச்சிருந்துச்சு, ஃபுல்லா டார்க்கா இருந்துச்சு மலை மேகங்கள். அதெல்லாம் விலகினத்துக்கு பிறகு அந்த சூரியன் என்ன பண்றான், உலகத்தையே இப்ப எப்படி பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி இந்த அஜ்ஞானம் நீங்கினதுக்கு பிறகு என்ன பண்றோம், தத்பரம் பிரகாசயதி. இந்த ஞானம் எல்லாத்தையும் பிரகாசிக்குது. என்ன பிரகாசிக்குது, சர்வம் பிரம்மமயம். இருக்கிறது ஒரே தத்துவம் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் இல்யூஷன். வாஸ்தவத்துல நான் சச்சிதானந்தமா இருக்க, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் பார்ப்பவன், மற்றதெல்லாம் பொய், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த பிரம்மத்தை இந்த ஞானம் என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறது. அப்ப ஞானம் வந்தோன இந்த அஜ்ஞானம் என்ன ஆச்சு, இல்லாம போச்சு. அஜ்ஞானம் போனோன ஞானம் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது. இதுக்குதான் மெதுவா இது டக்குன்னு நடந்துடுமா சுவாமி அப்படின்னா நடக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சண்ட பாஸ்கரஹா அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவுல உச்சி சூரியன் இருக்கும்போது மறைப்பு ஏதாவது இருக்கா, இல்லை. அப்ப என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா காலையில 3:30 மணி 4 மணிக்கே மெதுவா சூரிய உதயம் மெதுவா 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 வெளில வர ஆரம்பிக்குது. ஆனா இருட்டு போயிருக்குமா, போகாது. அப்ப இப்போ சுவாமி 1 வருஷம் ஆச்சு சுவாமி கிளாஸ் ஆரம்பிச்சு. அப்ப 1 வருஷம் ஆயிருக்கு. ஆனா வந்து சூரிய உதயம் எப்ப இருக்கு அப்படின்னா 3:30 மணில இருந்து இப்ப 4:30 மணி சூரியனுக்கு வந்திருக்கு. 4:30 மணி சூரியனுக்கு இன்னும் சூரியன் வரல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளில போய் பார்த்தா நல்லா தெரியுது, உலகம் தெரியுது. ஆனா இருட்டோட சேர்ந்து தெரியுது. மெதுவா டைம் கொடுக்கணும். ஆவர்த்தி திரும்ப 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 பண்ண 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 4:30 மணி சூரியன், 5 மணி சூரியன், 5:30 மணி சூரியன், 6 மணி சூரியன் வரும்போது ஓரளவு நல்லா தெரியும். அப்புறம் 8 மணி 10 மணி 12 மணி வந்துச்சு அப்படின்னா அஜ்ஞானத்துக்கு வேலையே இருக்காது, இருட்டுக்கு ஃபுல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்சு சர்வம் பிரம்மமயம்னு நிஷ்டையா மாறும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் ஆவர்த்தி பண்ணணும். சரி, இந்த ஆவர்த்தி எப்படி சுவாமி பண்றது, ஆச்சாரியர் சொல்றார் 17வது ஸ்லோகத்தில். தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. இந்த ஞானத்தை அடைஞ்சா போதுமா சாமி, புரிஞ்சு போச்சு சாமி எனக்கு, நான் போயிடுறேன். பத்தாது சாமி, நான் சொன்னேன்ல உச்சி சூரியன் வர வரைக்கும் ஒர்க் பண்ணணும். நீங்க வந்து 4:30 மணி சூரியன்லயே சாமி எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு போயிட்டீங்கன்னா இருட்டு போகாது. அப்ப இருட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்த மிச்சம் இல்லாம நாசம் பண்ணணும். எதிரியை வந்து பாத்தீங்கன்னா விட்டு வைக்கவே கூடாது. அதனாலதான் சினிமா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு குழந்தைய கூட வில்லன் என்ன பண்ணுவான், இவன் பின்னாடி பெரிய ஆளாயி நமக்கு எதிரி ஆயிடுவான்னு கை குழந்தைய கூட வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கிறது. கர்ப்பத்துல இருந்தா குழந்தை கூட வந்து பிறந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து எதிரி ஆயிடும் அப்படின்னு எதிரியை என்ன பண்ணணும், கர்ப்பத்துல இருந்தாலும் நாசம் பண்ணணும். இந்த சினிமா படத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்ருவை நாசம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்கு பாருங்க, லோன் வாங்கியிருக்கோம், லோனை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வைக்க கூடாது, ஃபுல்லா நாசம் பண்ணிடணும். அதே மாதிரி வீட்டை விட்டு எங்கேயாவது லாக் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க, பக்கத்துல பார்க்கணும் கேஸ் ஸ்டவ் சரியா மூடி இருக்கா, க்ளோஸ் பண்ணிருக்குமா, அடுப்பை லாக் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா, தீபம் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், அப்போ என்ன பண்ணணும், தீபத்தை அணைச்சிட்டு போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி கொஞ்சம் அக்னி இருந்தாலும் அது என்ன பண்ணும், சின்ன அக்னி தேன சாமின்னு மொத்தத்தையும் எரிச்சு. அப்ப அக்னியை மிச்சம் வைக்க கூடாது, கடனை மிச்சம், லோனை மிச்சம் வைக்க கூடாது, எதிரியை மிச்சம் வைக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிரி, நமக்கு எதிரி யாருன்னா இந்த அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வைக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. தத் புத்தயா, இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இல்லைன்னா 230 கிளாஸ் வந்துருக்குமா, யோசிச்சு பாருங்க. 5வது அத்தியாயத்துக்கு எவனாவது 230 கிளாஸ் பண்ணுவான். நான் வெளில போய் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க, என்ன உங்க சாமி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. 230 கிளாஸ் என்ன, பகவத்கீதை முடிஞ்சிருக்கணுமே சுவாமி ஒரு வருஷத்துல, எதுக்காக 5 அத்தியாயம்?
நம்ம மகாத்மியத்துல படிக்கிறோம்ல, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரை. இதான் ஞானம். இதுக்குதான் வந்திருக்கோம். ஒரு கிரந்தத்தை முடிக்கிறது வேலை இல்லை. நமக்கு ஞானம் வந்துச்சா அப்படின்னு வேற. அப்ப அதுக்கு ஒரு நிமித்தம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றோம் இந்த கிரந்தத்தை. அப்ப என்ன பண்றோம்? வேதாந்த கிரந்தம் எதுக்கு அப்படின்னா தத்புத்தய, இதையே சங்கல்பிக்கிறது. நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன்னு சங்கல்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. தத் புத்தி, புத்தியில சங்கல்பம். ததாத்மானக, அதையே சிந்திக்கிறது, மனசுனால சிந்திக்கிறது. ததாத்மானக, மனசுல ஆத்மான இந்த இடத்துல மனசு. ததாத்மானகனா மனசு ஃபுல்லா அந்த பிரம்மத்தை பத்தியே ஆத்மாவை பத்தியே சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் தன்னிஷ்டா, அதுலயே தொடர்ந்து நிக்கிறது. நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் நிதராம் திஷ்டதி, தொடர்ந்து கண்டினியூஸா நிக்கிறது, விட்டுட்டு போயிடுறது. பிரேக் போட்டு போட்டீங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல அபியாசத்துக்கு லட்சணம் யோகத்துல சொல்லியிருக்கோம். தீர்க்க காலம் நைரந்தரியம், தொடர்ந்து இருக்கணும், தீர்க்க காலம் இருக்கணும். ஒரு காரியத்தை பண்ணும்போது அது நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்ப நிஷ்டையா இருக்கணும், அதுக்கு பேரு தன் நிஷ்டா. தத்பராயனாக, கோல் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர்த்து எனக்கு கத்தியே இல்லை அப்படின்னு இதையே சரண்டர் பண்ணிட்டு பரமகத்தியா இதையே வச்சுக்கிட்டு, தத்பராயனாக அதையே பாத்தீங்கன்னா பரமகத்தியா வச்சுக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? கச்சந்தி, அவர்கள் பாத்தீங்கன்னா புனராவிருத்தியும் கச்சந்தி, திரும்ப பிறக்காத நிலையை அடைகிறார்கள். திரும்ப பிறக்காதது எது? ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள், பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள். பிரம்மத்துக்கு பிறவி இல்லை, அதுக்கு பர்த் இல்லை, டெத் இல்லை, எதுவும் இல்லை. தேகத்துல இருக்கிற வரைக்கும் டெத் பர்த் இருக்கு. அப்ப நான் பிரம்மம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் புனராவிருத்தின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு, புனராவிருத்தினா புனர் ஆவிருத்தி, திரும்ப பிறத்த. புனராவிருத்தி அப்படின்னா திரும்ப பிறக்காத நிலையை கச்சந்தினா அடைகிறார்கள். எப்படி அடைகிறார்கள்? ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால அவங்களுடைய கல்மஷங்கள் எல்லாம் நாசமாச்சு. கல்மஷம் எது? அவித்யா. நம்ம யோக சூத்திரத்துல பார்த்துக்கோம்ல, பஞ்சக்லேஷம், அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம். அப்ப மூலம் பாத்தீங்கன்னா எதுனா அவித்யா. அவித்யால இருந்தா இது அபிமானம் வருது, கர்த்திருத்துவ அபிமானம், அகங்காரம். அதுல இருந்தா விருப்பு வெறுப்பு வருது, ராகத்வேஷம். அதுல இருந்தா மரண பயம், செத்து போயிடுவோமோன்னு பயம் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் எது? அந்த அவித்யா. அதான் கல்மஷம். அந்த கல்மஷம் சொல்லக்கூடிய பொல்யூஷன் ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால பாத்தீங்கன்னா அந்த கல்மஷங்கள் எல்லாம் நீங்கியவர்களாக அவங்க திரும்ப பிறக்காத நிலையை அடைகிறார்கள். அப்ப இது நிஷ்டையை குறிக்கிறது. தத் புத்தி, ததாத்மானக, தன் நிஷ்டா, தத்பராயணா. இதுதான் அவசியம். வேற ஏதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்டையை பிராப்தி பண்ணுங்க. ஆசிரமம் கட்டலாம், இது பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றணும்னே சிந்தனை வரும் மொழிய. எந்த இன்ஸ்டிடியூஷனும் பண்ணினீங்கனாலும் காலி, எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் இதை பண்ண முடியாது. அப்ப நிஷ்டையை பண்ணணும் அப்படின்னா சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரே புத்தியில இருக்கிறதா நிஷ்டையை பார்க்கறது. இது யோக வாசிஷ்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கு. ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயேத் அப்படின்னு யோக வாசிஷ்டத்துக்கு சொல்லுது. தூங்குற காலம் வரைக்கும் ஆசுப்தேகே, சுப்தினா தூக்கம்னா, ஆசுப்தேகேனா தூங்குற வரைக்கும். நான் பாத்தீங்கன்னா பக்கத்துல புக் வச்சிருப்பேன். நான் என் தலைமாட்டில எல்லாம் புக்கா தான் இருக்கும். திடீர்னு ஒன்று தோணும், எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பேன். படித்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். மத்தியானம் அது மாதிரி தான் பண்ணுவேன், நைட்டும் அது மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தூங்குற வரைக்கும் வேதாந்தம் தான். அதுக்கப்புறம் சாகர காலம் மட்டும் ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம், மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்த தேகத்திலையும் திரும்ப இது கண்டினியூ ஆகும். உங்களுக்கு நிஷ்டையை பிராப்தி பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நிஷ்டையை பிராப்தி பண்ணுறதுக்கு வழி. இன்னொன்று சொல்லியிருக்கு, என்னன்னு கேட்டினா தச்சிந்தனம், தற்கதனம், ததன்யோன்ய பிரபோதனம். அதையே சிந்திக்கிறது, தற்சிந்தனம், தற்கதனம், அதையே பேசுறது, அதையே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏதத்து பிரம்ம அபியாசம் விதுர்புதாகா, இதுக்கு பேரு பிரம்ம அபியாசம் அப்படின்னு பேரு. அப்ப அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது என்ன ஆகும்? மெதுவா மெதுவா நிஷ்டை ஆயிடும். அகம் பிரம்மாஸ்மின்றது சாலிட் ஆயிடுவோம். அப்ப திரும்ப பிறக்காத நிலை கிடைச்சு. 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ.
இந்த ஞானத்தை அடைஞ்ச மாத்திரத்துல நிஷ்ட பிராப்தி ஆச்சுன்னா என்ன சாமி ஆகும்? 6வது சாப்டர் 29, 30 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சரியா. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவர்களையும் தன்னிடத்திலையும் சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா அப்படின்னு 6:29 ஸ்லோகம் இருக்கு. அதை இங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகத்தோட நிதித்தியாசனம்ன்ற யோகம் இருக்குல்ல, இந்த யோகத்துல நின்னவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னிடத்தில் எல்லா ஜீவர்களையும் பார்க்கிறான். 4க்கு மேல ஸ்கிரீன் ஆயிட்டான் இவன். ஸ்கிரீன் என்ன நினைக்கும்? எனக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் இருக்கு, எல்லா கேரக்டரும் எனக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு ஸ்கிரீன் நினைக்குது. ஸ்கிரீன் எங்க இருக்கு? எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு. எல்லா கேரக்டரும் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. இதே மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன், கான்சியஸ்னஸா இருக்கேன். இந்த பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிற இந்த நான் இடத்தில், பிரம்மத்தின் இடத்துலதான் எல்லா ஜீவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஜீவர்களுக்குள்ளாரையும் நான் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அறிகின்றான். அப்படி அறையும் போது பேதம் இருக்குமா? ஸ்கிரீனுக்கு ஏதாவது காட்சிகளோட பேதம் இருக்கா அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் ஏதாவது இருக்கான? ஸ்கிரீனுக்கு எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை, எந்த காட்சிகளோடையும். தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா, ஸ்கிரீனுக்கு தெரியும் இது எனக்கு மேல காட்சிகளே இல்லைன்னு தெரியும், வந்து போறது. அதே மாதிரி பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற பேதங்கள் எல்லாம் வெறும் இல்யூஷனா, கனவு மாதிரி தெரியும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணி. இந்த ஞானி புருஷனை எப்படி பார்ப்பான்? நல்ல வித்யாவோட சதுர்வேதத்தையும் படிச்சு வேதாந்தங்களையும் படிச்சு நல்ல வினய பாவத்தோடு இருக்கிற பிராமணன் இடத்திலையும், நல்ல பிராமணன் இடத்திலையும், கவினா பசுமாட்டின் இடத்திலையும், ஹஸ்தினி யானையிட்டையும், சுனிச்சைவ நாயிட்டையும், அது மட்டும் இல்லாம சொபாகேச்ச நாயை சாப்பிடுற சாண்டாளன் இடத்திலையும், இந்த பண்டிதர்கள் இந்த ஞானத்தை சர்வம் பிரம்மமயம்னு இருக்கிற ஞானத்தை உடையவர்கள் எப்படி இருக்காங்க? சமதரிசின, சமத்தை பார்க்கிறார்கள். சர்வம் பிரம்மம், அதான் சமம். சமம்னா என்னது? பிரம்மத்துக்கு பேர் தான் சமம்னு பேர். அப்ப அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா, சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்கிறார்கள். அப்ப அதனால பாத்தீங்கன்னா, பேத புத்தி இருக்குமா? நான் சர்வம் பிரம்மமயன் பாக்குறவன்ட்ட நாய் என்ன, பேய் என்ன, குரங்கு என்ன, சாண்டாளன் என்ன, பிராமணன் என்ன, எல்லாம் இல்யூஷன். சொப்பனத்துல நம்ம நிறைய பார்த்தோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனத்துல இருக்கிற எந்த கேரக்டரும் இல்லையே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜாகிரதம் எல்லாமே சொப்பனம், மேல இருக்கிறதெல்லாம் வேஷம், வாஸ்தவத்துல இருக்கிறது இது ஒரே சச்சிதானந்த பரபிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப நிஷ்டையோட பலன் 17வது ஸ்லோகம் நிஷ்டைய சொல்லிச்சு. அந்த நிஷ்டையோட பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டா, சர்வாத்ம பாவம், சர்வத்திலையும் சமதரிசனம் பண்றது அப்படின்னு சொல்லி முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகம் சொல்லுது. நாளைக்கு பார்த்தா நல்லா இருக்கும், டைம் ஆச்சு. நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு முடிச்சிடலாம். இதுக்குள்ள இன்னும் 10 ஸ்லோகம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் यपठेत प्रयतपुवान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः. या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नमस्कार. हरि ओम. हरि ओम.